இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா சிட்டிலையுமே தாழ்த்தள பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொகுசு பஸ் ஒன்று ஓடிட்டுருக்குது. இந்த பஸ்ஸை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாமா? இந்த பஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ பஸ் கிடையாது. ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே டிக்கெட் கொடுத்து தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். எந்த ஸ்டாப்புக்கு நீங்கள் போனாலும் டிக்கெட் கொடுத்து தான் ஏறணும். இந்த பஸ்ஸில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 35 சீட் இருக்குது. இதில் ஒரு 14 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரோவில் கீழே இருக்கும், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம ஏறணும் இறங்கணும். ஸோ அதனால் வயசானவங்க, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி வர முடியாதவங்களுக்கு ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மீதி இருக்கிற சீட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு மேலே ஏறி படிக்கட்டி மாதிரி ஏறி தான் வரணும். இது ஒரு ஜென்ஸுக்கோ இல்லை ஒரு காலேஜ் பசங்களுக்கோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உட்காரத்துக்கும் பிடிக்கிறதுக்கும். வயசானவங்களுக்கு தான் கொஞ்சம் மேலே வர்றது சிரமமாக இருக்கும். காத்தோட்டமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உயரமாக இருக்கிற ஏரியாவில் இருக்கிற சீட் எல்லாமே கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். கீழே தனிவாக இருக்கிற இடங்களில் இருக்கிற சீட்டில் வந்து காற்று அந்த அளவுக்கு வராது. பட் ஆனால் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே நிற்கலாம். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸோட பிடிச்சி நிற்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் தான் இந்த பஸ்ஸு இருக்கும். மேக்ஸிமம் வந்து எல்லா சிட்டிஸ்லேயுமே போயிட்டுருக்குது இந்த பஸ்ஸு. உங்கள் ஏரியாவில் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.